பெரியாரின் அருங்குணங்கள். சிக்கனத்தின் சின்னமாக விளங்கிய பெரியார் எப்போதும் புகவண்டியில் 3ஆம் வகுப்பில் தான் பயணம் செய்வார். அதை அவரிடம் கேட்டால் 4ஆம் வகுப்பு என்று ஒன்று இல்லையே என்பார். பயணத்தின் போது ரோட்டோர கடைகளிலேயே சாப்பிடுவார். வரவுக்கு மீறி செலவு செய்வதை தவறு என்பார். பொதுக்கூட்டங்களில் மாலை அணிவிப்பதை பொருள் பெறையும் என்றார். அது எதற்கும் பயன்படாது என்றார். இருந்தாலும் அவருக்கு அளிக்கப்பட்ட மாலைகள் அனைத்தையும் தனது மனிதநேய பணியாக திருச்சியில் நடந்து வருகின்ற நாகாமியார் குழந்தைகள் இல்லத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு மேடையில் பெரியார் பேசும்போது பார்ப்பனர் ஒருவர் கேள்விகளை எழுதி அனுப்பி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் எழுதி கொண்டிருந்த பென்சில் முனை உடைந்து விட்டதை கண்ணுற்ற பெரியார் தன் பையில் இருந்த பேனாவை கொடுத்து கேள்விகளை எழுதச் சொன்னார். இந்து மதத்தை ஒழித்துவிட்டு அந்த இடத்தில் எதை வைக்க போகிறீர்கள் என்று கேட்பவர்களுக்கு வீட்டில் அசிங்கம் இருக்கிறது, நாற்றம் அடிக்கிறது, எடுத்து எரியுங்கள் என்றால் அதற்கு மாற்றாக அந்த இடத்தில் எதை வைக்கலாம் என்பது சரியா என்றார். எல்லா மதங்களும் ஒழிய வேண்டுமே என்று சொன்ன பெரியார் மனிதனை மனிதன் இழிவுபடுத்தும் நிலை இந்து மதத்தில் அதிகம் இருப்பதால் இந்து மதத்தை அதிகமாக சாடினார். கடவுள் இல்லை என்கிறீர்களே, கடவுள் வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு வந்துவிட்டால் ஒன்று என்று ஏற்றுக்கொள்வேன் என்றார். பெரியார் தன்னுடைய தள்ளாத வயதிலும் ராஜகோபாலாச்சாரி இறுதிச் சடங்கில் சர்க்கார நாற்காலியில் சென்று கலந்து கொண்டது மட்டுமில்லாமல் அங்கு கண்ட குடியரசுத் தலைவருக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் சக்கர நாற்காலியில் இருந்து எழுந்து அதனை தரையில் உட்கார்ந்திருந்த குடியரசுத் தலைவர் வி கிரி அவர்களுக்கு நாற்காலியை கொடுத்தார். மக்கள் விரும்பியதை கூறாமல் மக்களுக்கு வேண்டியதை கூறினார். அவருடைய சமுதாய பணி பெரும்பகுதி மக்களுக்கு எதிராக இருந்ததால் அவர் கூறுவார், நான் மயிரை கட்டி மலையை இழுக்கிறேன், வந்தால் மலை, போனால் மயிறு என்பார். வேட்டியை கூட கைலியாக கட்டினால் அதிக நாட்களுக்கு உழைக்கும் என்பார். ஒரு பெண்ணை விதவையாக வைத்து சாகாமல் பாதுகாப்பது ஒரு உயிரை பட்டினியோடு சாகடிப்பதை விட கொடுமையானது என்றார். இந்து மதம் என்பது மனித நேயத்திற்கு எதிரானது, எனவே அதை ஒழிக்க வேண்டும் என்றார். ஒரு தெருவுள்ள ஒரு வீட்டில் இது பதிவிரத வீடு என்று எழுதினார். பக்கத்து வீடுகள் தேவடியல் வீடுகள் என்பது போல்தான் ஆகும். பிராமணர் ஹோட்டல் என்று எழுதினால் மற்றவர்கள் சூத்திரர்கள் என்றுதானே அர்த்தம் என்றார். அனைவருக்கும் கல்வி அறிவு பெற 8 மாதத்தில் கையெழுத்து போட தெரியாதவர்களுக்கு 3 மாத சிறை தண்டனை என்று சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றார். மனு தர்மத்தில் ஜாதிக்கு ஒரு நீதி இருந்ததை கண்டித்து தாடிக்கு ஒரு சேக்காய், தலைக்கு ஒரு சேக்காயா என்பார். கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமுமே ஒரு மனிதனை மாண்புற செய்யும் என்றார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார். பொதுக்கூட்டங்களில் தான் சொல்ல வந்த கருத்துக்கள் அனைத்தையும் சொல்லித்தான் முடிப்பார். மயிலாடுதுறையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் 4.5 மணி நேரம் பேசினார். பெரியார் 78ஆம் பிறந்தநாள் விழாவில் பெரியாருக்கு குன்றக்குடி அடிகளால் அவர்கள் தன்மான வீரர் என்று சிறப்பு பெயர் வைத்தார். நன்றி உணர்வு என்பது உதவியை பெற்றுக்கொண்டவர் காட்ட வேண்டிய கடமையை தவிர உதவி செய்தவன் அதை எதிர்பார்க்கக்கூடாது என்றார். தோழர்கள் கொடுத்த உணவு மிகவும் காரமாக மோசமாக இருந்தாலும் அன்போடு கொடுத்த தோழர்கள் மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அந்த உணவினை சாப்பிட்டு பாராட்டுவார். செல்வராக பிறந்து செல்வராக வாழ்ந்து செல்வ கழிப்பிலும் சிக்கி சீரழியாது தான் கண்ட சொத்துக்கள் அனைத்தையும் அறக்கட்டளை மூலம் பொது சொத்தாக்கினார். 1954 ராஜகோபாலாச்சாரியர் கொண்டு வந்த குலக்கத்த கல்வி திட்டத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வெற்றி கொண்டார். பெரியாரின் வாத திறமையை கண்டு வியந்த ராஜகோபாலாச்சாரியார், நல்ல வேளை நீங்கள் வக்கீலாகாமல் போனீர்கள், வந்திருந்தால் வழக்கறிஞர்களோடு திண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்றார். 1973 சென்னை தியாகராய நகரில் உடல் வலியையும் பொருட்டாது தனது இறுதி சொற்பொழிவை நிகழ்த்தினார். மக்களுக்காக போராடி 19 முறைகள் சிறைக்கு சென்றார். தன்னுடைய பிறந்த நாட்கள்
கொள்கை விளக்க நாட்களாக கொண்டாட அனுமதி அளித்தார். வெந்தாடி வேந்தர், வைக்கம் வீரர், பகுத்தறி பகவான் என எல்லாரோடும் பாராட்டுப்பட்ட தந்தை பெரியார் வெள்ளூர் CMC மருத்துவமனையில் 24/12/1973 காலமானார். கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் 94 வருடம் 3 மாதங்கள் 7 நாட்கள் வாழ்ந்தார். தனது வாழ்நாளில் 8200 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்தார். 10,700 பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பூமியின் சுற்றளவை போல் 33 மடங்கு தூரம் வாழ்நாளில் சுற்றுப்பயணம் செய்தார். பெரியார் வாழ்ந்த காலத்தில் 1970 பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது. முதலில் அவர் வாழும் காலத்திலேயே திருச்சியில் பெரியாரின் முழு உருவச் சிலை வைக்கப்பட்டது. பெரியாருக்கு 76 வயதில் 76 பவுன் தங்கம் நாகப்பட்டினத்தில் வழங்கப்பட்டது. தன்னுடைய கருத்துக்கள் பல திருக்குறள்களில் உள்ளதால் திருக்குறளை மக்களிடம் பரப்பினார்.